என்ன ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது? சிகரெட் ஸ்மெல்லா? சிகரெட் ஸ்மெல் பிடிக்காதே. ஒருவேளை தம்பி என்ன பண்ற? ஒன்றும் இல்லை அங்கிள். தம்பி வாடா. சாப்பிட்டியா? பா வேண்டாப்பா, நான் போய் படிக்கிறேன். படிக்கிறியா? சரி போய் படிப்போம். என்ன இவ்வளவு வேகமா போற? டே டே இரு தம்பி. சார் கதை திறந்துருக்கு, வாங்க சார். உட்காருங்க சார். சார் மேலே உங்கள் பையனை பார்த்தேன். அவர் ஏதோ வேறு ஏதோ பழக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு. நானும் சாதாரணமாக சிகரெட் தான் இருக்குன்னு நினச்சேன். பட் அது வேற ஏதோ ஸ்மெல் வருது. என்ன சொல்கிறீங்க? என் பையன் ரொம்ப நல்ல பையன். உன் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா? நீ யாரு என்னங்கிறது? குடியார குடும்பம் தானே கொடுது. சார் என்ன சார் சொல்கிறீங்க? உங்கள் பையன் நல்லதுக்கு தான் சார் சொன்னேன். போய் என் பையனை பற்றி எங்களுக்கு பேசுனேன், அவ்வளோதான். நடக்கிறதா வேற. போயிரு அப்படியே. பக்கத்து வீட்டுக்காரன் கதவு திறந்ததுக்கு உள்ள வாங்க. அப்பா அப்பா, உங்க பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்கப்பா. என்னடா சொல்ற? என்னன்னு தெரியல, கஞ்சா கேஸ் சொல்லி பேசிட்டு இருக்காங்கப்பா. சீக்கிரம் வாங்க. வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வரைக்கும் கஞ்சா அது மாதிரியான ட்ரக் பொருட்களை அதிகமாக இப்போ பரவிட்டு இருக்கு. பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணுங்கள். அவங்க கரெக்டாக தான் இருக்காங்களா என்னங்கிறத நோட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நிறையா ட்ரக்கு போலீஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க. கஞ்சா, கொக்கைன் அந்த மாதிரி நிறையா பிடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி போதைப் பொருள் யூஸ் பண்ணுறவங்ககிட்ட வெப்பன்ஸும் பிடிச்சிருக்காங்க. இது சமூகத்தில் கொள்ளைங்கிற நிறைஞ்சில் போயிடும். அதனால நீங்கள் பேரண்ட்ஸ் கொஞ்சம் குழந்தைங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. நீங்கள் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் சிந்தனை போயிடும். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, என்ன யோசிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நீங்கள் பெரியவங்க ஆனதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கணுமே தவிர பேரண்ட்ஸ் குழந்தைகளை பார்த்துக்கிற நிலைமை வந்துடக்கூடாது. உங்கள் ஜென்ரேஷனே ஸ்பாயில் ஆகிடும். அதே மாதிரி பெற்றவங்க கண்மூடித்தனமாக குழந்தைங்க நம்பிக்கை வச்சுட்டு இருக்காதீங்க. நம்பிக்கை வைக்கிறது தான், ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.